ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேங்க. புது வீட்டை கட்டி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயந்தாங்க. அது நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் இந்த 40 வருஷத்து வீடை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சின்ன டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த மழை நேரம், அதாவது இப்போ ஆடி மாதம் ஆரம்பித்தாச்சு, இனி மழை வர ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 40 வருஷம் வீட்டுலாம் நம்ம பா ஷேப்பில், அதாவது தொட்டி ஷேப்பில் தான் நம்ம வென்டிலேட்டர்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இந்த வென்டிலேட்டரில் பார்த்தீங்கன்னா தூசியும் அதே மாதிரி அந்த இலைகுலைகளும் விழுந்து நமக்கு தண்ணி போகிறதுக்கு அந்த ஹோல் பண்ணியிருப்பாங்க, அது ஃபுல்லாக அடைச்சிக்கும். இந்த மாதிரி தண்ணி நின்றுச்சுன்னா நமக்கு அது வீட்டுக்குள்ளே அந்த செவரில் ஊறி வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டாக்ஸாக வரும், பூசணம் பூக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த செவத்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. மேக்ஸிமம் நம்ம டெய்லி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மழை நேரத்தில். ஏன்னா நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன். சமயத்தில் நைட் நேரத்தில் மழை பெய்யும், அதனால் நான் காலம்புற போய் ஒரு தடவை ரவுண்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். வென்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போவும் ஒரு சிலர் இதே மாதிரி ஷேப்பில், அதாவது தொட்டி ஷேப்லேயே கட்டுறீங்க. அது இல்லாமல் ஒரே பிளேட் மெத்தடில் கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பிளேட் மெத்தடில் கொண்டு வரும்போது தூசிகள் படிகிற வேலையும் அதிகமாக இருக்காது. செகண்ட் ஒன் இந்த இலைகுலைகள் அதில் உதிரும் போதும் காத்தடிக்கும் போது நமக்கு ரிமூவ் ஆகி போயிடும். அப்படிங்கும் போது நமக்கு தண்ணி நிற்கக்கூடிய வேலைகளே இருக்காது, நமக்கு செவரை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்காது.